எனவே நாங்கள் இந்த வீட்ல இருந்தா தேவையில்லாம பிரச்சனை தான் வரும். அதனால நாங்க வீட்டை விட்டு வெளியே போறோம். சக்திவேல் இருந்துட்டு பழனியை பற்றி ரொம்பவே தப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பொறுக்க முடியாத சுகன்யா இருந்துட்டு தேவையில்லாமல் இன்னொரு தடவை அவரை பற்றி தப்பாக பேசாதீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இந்த வீடு எங்களுக்கு வேண்டாம், ஆனால் தோட்டத்தில் உங்களுக்காக கொடுக்குறேன்னு சொன்னாங்கல்ல, அந்த வீட்டை நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சுகன்யா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஏமா உனக்கு சொல்கிறது புரியுதா இல்லையா? உனக்கு அந்த கரும்பு கட்டை மட்டும்தான் எழுதி கொடுப்போம், மற்ற எதுவுமே கிடையாது. இவனுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சதே ரொம்ப பெரிய விஷயம். இதில் இவனுக்கு கடையும் கொடுத்து சொத்துல 3 பங்கும் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சக்திவேல் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்துதான் பழனி இருந்துட்டு, அத்தா நான் இந்த சொத்துக்காகலாம் இங்கே வந்து நான் செய்யல அத்தா, தேவையில்லாமல் நீங்களும் என்னை பிரிஞ்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் இங்கே வந்தேன். சுகன்யாவுக்கும் இந்த ஆடம்பர வாழ்க்கை தான் அவளுக்கும் பிடிச்சிருக்கு, சரி குழந்தை பிறக்கிற வரைக்கும் இங்கே இருக்கலாமேன்னு சொல்லிட்டு தான் நான் இருக்கிறேன். மற்றபடி இங்கே இருக்கணும், சொத்தை எல்லாத்தையும் நமக்கே கொடுக்குவாங்கன்னு நான் என்றைக்கும் அதை பற்றி ஆசைப்பட்டதே கிடையாது. தேவையில்லாமல் சின்ன பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த பக்கம் முத்துவேல் இருந்துட்டு, நீ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க சக்திவேல், உன்னால தான் தினம் இந்த வீட்டில் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு. அதனால தான் நான் நல்லா இருக்கிற போதே இந்த சொத்தை பிரிக்கலான்னு முடிவு பண்ணேன். ஆனால் உன் மனசில் இவ்வளோ ஆசை இருக்குன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோட முடிச்சிருக்காங்க.